அக்கா என்ன பண்ணுறீங்க? எப்பா கண்ணு அப்படியே ஜொலிக்க இருக்குதா? ஆமாம் மேம். கண்டிப்பாக உங்கள் முகமும் ஜொலிக்கும். அதுதான் இது. ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆப்பிள் வந்து அப்படியே சூடாக இருக்குது காய வச்சு. ஸோ இது லைட்டாக ஆறணும், இல்லைன்னா வந்து அப்படியே நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லைன்னா அந்த பதம் வராது. ஸோ நம்ம ஸ்கின் க்ளோ மால்ட்டுக்கு வந்து ஏபிசி மால்ட்டுக்கு பயங்கர வரவேற்பு. இன்னைக்கு வந்து மலேசியா கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லை. ஓகே, ஸோ அது ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதனால அவசரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 250 இது ஒரே பேக்கெட் தான் இருக்குது. 100 கிராம்ல எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எனக்குன்னு வந்து ஒரு 1/4 கிலோ வச்சதையும் ஷார்ட்டேஜுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன், என் வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். 100 கிராம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் 1/4 கிலோ அதை எடுத்து வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ அதுவும் எடுத்துகிட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா என்கிட்ட இப்போ ஸ்டாக் கிடையாது. ஸோ ஸ்டாக் இல்லைங்கிறதுனால திரும்பவும் வந்து நம்ம ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். நம்ம ஸ்கின் க்ளோ மால்ட்டில் வந்து பயங்கர வந்து எஃபெக்ட் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வந்து ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட் பவுடர். ஸோ இதில் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப கம்மியாக. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு. இந்த கொஞ்சோண்டு இனிப்பு போட்டால் தான் இது பவுடராக அரைக்க வரும், இல்லைன்னா அந்த கொஞ்சம் கூட போடாமல் விட்டுக்கலாம். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பொருள் போட்டிருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆப்பிள்லேருந்து, கேரட்லேருந்து, பீட்ரூட்லேருந்து இந்த கேரட்டோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இது போடுறது வந்து ஏன்னா அந்த கலர் அப்போ தான் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட் மட்டும் நீங்கள் பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒரு ஸ்வீட்னஸ் வரணும். ரொம்ப சப்புன்னு இருந்தால் அது குவாலிட்டி சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நட்ஸ் வகை எல்லாமே. ஸோ இது வந்து 1 கிளாஸ் பாலில் 2 டீஸ்பூன் போட்டு டெய்லி குடிச்சு பாருங்கள். ஈவன் என்னுடைய ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னால், தேங்காய் பால் கோகனட் மில்கில் 2 டீஸ்பூன் போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்கின் வேறு லெவலில் இருக்கும், உங்கள் முடியும் சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you, bye. Love you all.